පෞගේ මහමැතිවරණයේදී கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே අපටත් වඩා ඉදිරියට අවිල්ලා எம்மையும் விட முன்னுக்கு வந்து ජනතාව ඒ පියවර තියලා තියෙනවා. மக்கள் அந்த அடியை வைத்திருக்கின்றார்கள். සමහර විට අපට හිතෙනවා சில நேரம் நாங்கள் நினைக்கின்றோம் අපි පිටුපසින් කියලා. நாங்கள் பின்னுக்கு இருக்கின்றது என்று හැබැයි நினைக்கின்றோம். ජනතාව ඉදිරියෙන්. ஆனால் மக்கள் முன்னுக்கு උතුරේ இருக்கின்றார்கள். ජනතාව, வடக்கில் மக்கள், නැගෙනහිර ජනතාව, கிழக்கின் மக்கள் ජාතික ජනබලවේගය කෙරෙහි தேசிய மக்கள் சக்தி சார்பாக විශාල විශ්වාසයක් තබලා பெரியதொரு நம்பிக்கையை வைத்து අපටත් වඩා වැඩි ඉදිරි පියවරක් තිබ්බා. எம்மையும் விட ஒரு புதிய ஒரு அடியை வைத்திருக்கின்றார்கள் முன்னுக்கு. කවර තත්වයක්ද? என்ன மாதிரி ஒரு நிலைமை. අපි උතුරත් එක්ක දේශපාලන කළා තියෙන ඉතා අඩුවෙන්. நாங்கள் வடக்கில் அரசியல் செய்வது மிகவும் குறைவாக. අපි නැගෙනහිරත් එක්ක දේශපාලන කළා තියෙන ඉතා අඩුවෙන්. நாங்கள் கிழக்கிலே அரசியல் செய்வதும் குறைவாக. අපේ සංවේදන ප්‍රධාන වශයෙන් සිංහල. எமது ஊடகம் வந்து சிங்கள மொழி. අපි දෙමළෙන් ඉතා අඩුවෙන් සංවේදනයක් තියෙන්නේ. நாங்கள் தமிழ் மொழியிலே மிகவும் சிறிய அளவிலே தான் හැබැයි ஈடுபடுகின்றோம். උතුරේ ஆனால் வடக்கிலே පාරම්පරික දේශපාලන ව්‍යාපාර, பாரம்பரிய அரசியல் இயக்கங்கள், පාරම්පරික නායකයින් பாரம்பரிய தலைவர்கள் ඒ ඔක්කොම ප්‍රතික්ෂේප කරලා அவர்கள் அனைவரையும் நிராகரித்து අප කෙරෙහි විශ්වාසය තැබීමෙන් පෙන්눔 කරන්නේ කුමක්ද? எம்மை மீது நம்பிக்கை வைத்து காட்டுவது என்ன? ජාතික සමගිය අවශ්‍යතාවය. தேசிய ஒற்றுமையின் தேவையை. අපිටත් වඩා ඉදිරියට ගිහිලා පියවරක් තබලා තිනවා. எம்மையும் விட ஒரு முன்னோக்கி வந்து ஒரு அடியை අපි ඒ வைத்திருக்கிறார்கள். ජනතාව நாம் அந்த மக்களை කිසිසේත් අපවරින් ඉඩ දෙන්නේ නැහැ. ஒரு போதும் கைவிடப் போவதில்லை. උන්ගේ අයිතිවාසිකම්, அவர்களுடைய உரிமையை, උන්ගේ සංස්කෘතික අයිතිවාසිකම්, அவர்களுடைய கலாச்சார උන්ගේ உரிமையை, භාෂාවේ අයිතිවාසිකම්, அவர்களுடைய மொழியின் உரிமையை, උන්ගේ පාරම්පරික ඉඩම්වල අයිතිවාසිකම්, அவர்களது பாரம்பரிய காணி உரிமை, උන්ගේ නිදහසේ ජීවත් වීම අයිතිවාසිකම්, அவர்களுக்கு சுதந்திரமாக வாழும் உரிமையை, ඔවුන්ගේ මෙරටේ පුරවැසියන් ලෙස ජීවත් වීම සඳහා තියෙන මූලික අයිතිවාසිකම් සියල්ල තහවුරු කරනවා. இந்த நாட்டிலே பிரஜைகளாக வாழ இருக்கும் அனைத்து உரிமைகளையும் ඒ உறுதிப்படுத்துவோம். තමයි රට ගොඩනැගීමේ දෙවනි කුළුණ. அதுதான் நாட்டை கட்டியெழுப்பு இரண்டாவது தூண். ඒ නැතුව அது இல்லாமல் අපේ රට ගොඩනැගීම පිළිබඳව எமது நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பாக සිතා බලන්නවත් බෑ. நினைத்து கூட பார்க்க முடியாது. පැරණි දේශපාලනය මොකද්ද? பழைய அரசியல் என்பது என்ன? බෙදපු දේශපාලනය, பிரித்த அரசியல், වෙන් කරපු දේශපාලනය. பிரிவினைவாத அரசியல். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதற் தடவையாக ජයග්‍රහණය කරලා තිබෙනවා. வெற்றியை நாங்கள் එකතු அடைந்திருக்கின்றோம். කරන දේශපාලනය. எல்லாருமே ஒன்றிணைத்த வெற்றியை උතුරේ அடைந்திருக்கிறோம். ජනයාද, வடக்கில் மக்கள், නැගෙනහිර ජනතාවද, கிழக்கின் மக்கள், දකුණේ ජනතාවද தெற்பகுதி மக்கள் එකම අදහසකින් යුතුව, எல்லாருமே ஒரே நோக்கத்துடன், එකම ව්‍යාපාරයක් කොට, ஒரே இயக்கத்துடன், එකම විශ්වාසයෙන් යුතුව ஒரே நம்பிக்கையுடன் පෙළ ගැහිලා තිබීම அணிதிரள்வு இருப்பது අපිට අත්‍යවශ්‍ය අත්විවරමක්. எங்களுக்கு அத்தியாவசியமான அத்திவாரம் அப்படி கொண்டு அத்திவாரம். நடக்கணும். அந்த அத்திவாரத்தை நாங்கள் பெற்றுக் ඒව கொண்டுள்ளோம். තමයි මැනීම්. இதுதான் அளவுகோல்கள், ඒව තමයි පරිවර්තනයන්. இவைதான் பரிவர்த்தனைகள், ඒව තමයි අපි අත්පත් කරගන්න ජයග්‍රහණයන්. இவைதான் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் வெற்றிகள். ඒ අත්‍යවශ්‍ය පියවරක්. அவை முக்கியமான படிகள். ඒක අපි තියලා තියෙනවා. நாங்கள் அதை வைத்திருக்கின்றோம்.